ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான சாம்பார். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி காயெல்லாம் எதுவுமே சேர்க்காமல், பருப்பு சேர்க்காமல், வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்டியாக சாம்பார் செஞ்சிடலாங்க. பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. சரி வாங்க, இந்த சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருந்த ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரியே இந்த சாம்பாரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் அப்படின்னு இருக்கும், அதையும் டச் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 2 தக்காளி எடுத்துக்கலாங்க. நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை மாதிரி ஒரு 2 கட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா, மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம் வேக வச்சதுக்கப்புறம். அதனால தான் இந்த சாம்பாரினுடைய அளவு ஒரு 3லேருந்து 4 பேத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் காமிச்சி இல்லையா, அந்த சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் சேர்க்குற காரம் கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும். 2 பச்சை மிளகாயே நல்ல காரமாக இருந்துச்சு. 2 வெள்ளைப்பூடு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நார்மலாக நம்ம சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் சேர்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோதானா, இதை வேக வச்சுட்டு அவ்வளோதானா அப்படின்னு நினைக்காதீங்க. வேக வச்சதுக்கு அப்புறமே ஒர்க் இருக்குது. ஒரு 2 விசில் வந்துடட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விசில் வழியாக தண்ணி வந்துடுங்க. 2 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ பாருங்களேன், தக்காளியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் ஸ்கின் எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைட்டாக அதை எடுத்துட்டாலே போதும். இதோட போட்டோன்னா அங்கங்கே நிற்கும், அதனால தான் நம்ம எடுக்கிறோம். இது என்ன பண்ணிக்கலாம், ஒன்று மேஷர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம்லாம் அந்தளவுக்கு இதில் மேஷ் ஆகலை, அதனால என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக தக்காளியை மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோன்னா வெளியே தெரிக்கும், அதுக்கு லைட்டாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி மூடிட்டு இந்த மாதிரி நம்ம சாய்ச்சோம் அப்படின்னா தண்ணி மட்டும் வந்துருங்க, எக்ஸஸாக இருக்கிற வாட்டர். மிச்சது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில், நல்ல பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. வெளியே தெரிக்காது, ஏன்னா லைட்டாக நம்ம மேஷ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால தான். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டோம். பச்சை மிளகாயோட காரம் அப்படியே இறங்கியிருக்கும். ஸோ நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். 2க்கு மேலே சேர்க்காதீங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் போதும், அதுவே நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ அரைச்சது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு 4-5 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறது கிடையாது, ஒரு 5-7 நிமிஷம் போதும் கொதிக்க விடுறதுக்கு. அதனால் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம பெரிய வெங்காயம் அரைக்கும் போது சேர்த்தாலும் தாளிக்கும் பொழுது சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த சாம்பாரோட எக்ஸாக்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இன்னும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியும் இருக்குது, அதையுமே சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியுமே இதில் சேர்த்தாச்சுங்க. இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் தெரியும். இன்னமுமே நம்ம கலக்கணுங்க. உப்பும் சேர்த்தாச்சு. உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 2 டீஸ்பூன் மட்டும் கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாம்பார் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். இது சேர்க்கும் பொழுது நல்ல திக்காயிரும். அதே நேரத்தில் குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் சேர்க்குறோம். உங்களுக்கு இந்த நேரத்தில் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காரத்துக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் அதே மாதிரி 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மி, 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட, அந்தளவு எடுத்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் பொழுது சாம்பாரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்து இறக்கிடணும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக மணக்க இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் இதனோட திக்னஸே நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுப்பையை லோ ஃப்ளேம் பண்ணியாச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
மல்லித்தலையை மட்டும் தூவிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம சாம்பார் செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 3 இட்லி வச்சு இதை சாம்பாரை தொட்டு சாப்பிட உங்களுக்கு பிடிக்காது, அப்படியே அதில் போட்டு பெரட்டி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பாரோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 7 இட்லி அது கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிள் குருமா ரெசிபீஸும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. 2 விசில் வச்சா குருமா ரெடி ஆயிடும். அந்த மாதிரி வீடியோஸும் போட்டாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். அதில் போட்டு வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.